வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனையில் பிப்ரவரி 23 பூஜ்ஜியமும் பூஜ்ஜியரம் என்ற ஒரு பொருளில் சிந்திக்க இருக்கிறோம். பூஜ்ஜியம் என்றால் சைபர், ஆங்கிலத்தில் ஜீரோ சொல்லுவோம். பூஜ்ஜியர் என்பவர், பூஜ்ஜியர் என்ற ஒரு வார்த்தைக்கே பூஜிக்க தகுந்தவர்கள், பூசணைக்கு உரியவர்கள், பாராட்டுக்கு உரியவர்கள், சிறப்பானவர்கள், உயர்ந்தவர்கள் என்ற ஒரு பொருள் அந்த வார்த்தைக்கு வருது. இப்போது கடவுளை பூஜை செய்கிறோம் அப்படி சொல்கிறோம். பக்தி மார்க்கத்தில் உருவக் கடவுளர்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நம்முடைய முன்னோர்கள் சிறார்களுக்கும் அறிவில் தெளிவு பெறாதவர்களுக்கும் வணக்க முறைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் கடவுளை பூஜிக்கிறது அப்படின்னா பாராட்டுவது. பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் இறையாற்றல் கொடுத்துருக்கே, அதுக்கு நன்றி செலுத்துவது என்பது தான் பாராட்டுறது. இப்போ அந்த கடவுளை பூஜிக்கிறது, மலர்களால் அர்ச்சிப்பது, மந்திரங்களால் பூஜிப்பது, பாடல்களால் பூஜிப்பது என்று அந்த பூசணைங்கிறதுக்கு பல்வகையான வழிமுறைகளை முன்னோர்கள் காமிச்சு வச்சுருக்காங்க. இது எல்லாம் என்னென்னா, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எழக்கூடிய மலர்ச்சி, அது மற்றவர்களை அல்லது மற்றவற்றை பாராட்ட வேண்டும் என்பதற்காக அந்த உயிரினுடைய எழுச்சி, அந்த வார்த்தை தான் பூஜ்ஜியர். பூஜிக்க தகுந்தவர்கள் யார்? கடவுளுக்கு ஒப்பானவர்கள். தேவம் மனுஷரூப்பியா, இறைநிலை எங்கேயோ இல்லை, ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இருக்கிறது. எங்கே அன்பும் கருணையும் வெளிப்படுகிறதோ அங்கே இறைவன் வெளிப்படுகிறான் என்று ஒரு ஞானி சொல்வார். அதுபோல் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் ஒரு அன்பு பாராட்டக்கூடிய மனைவி கணவனுக்கு தெய்வம், அன்பு பாராட்டக்கூடிய ஆசிரியர் மாணவருக்கு தெய்வம், அன்பு பாராட்டக்கூடிய முதலாளி தொழிலாளிக்கு தெய்வம். இப்படியே நம்ம அடுக்கிட்டே போகலாம். அந்த பூஜிக்க தகுந்தவர்கள்னு சொல்கிறவங்களாம் இறை உணர்வாளர்கள். அதைத்தான் சொல்கிறார் மகரிஷி. இன்றைய சிந்தனையில் நம்ம எண்கள் அப்படின்னு நம்பர் போடுறோம், 1 2 3ன்னு சைபர் வரைக்கும். இதில் அந்த சைபர் அப்படிங்கிற அந்த ஜீரோ, பூஜ்ஜியம், அதுக்கு மதிப்பில்லைன்னு நினைக்கிறாங்க. அதுதான் உண்மையில் முழு எண் அப்படிங்கிறார் மகரிஷி. மற்ற எல்லா எண்களும் 1 என்று போட்டோம்னா ஆரம்பமும் முடிவும் ஒன்று சேரல. அது ஒரு பக்கம் இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்குது. 2ங்கிறது வளைஞ்சிக்கிட்டு முன்னையும் பண்ணி இருக்குது. இது போல் எல்லா நம்பர்களையும் பார்த்தோம்னாக்க ஒன்றோட ஒன்று இணையில் கோணாமணலாக தான் இருக்குது. ஆனால் அந்த பூஜ்ஜியம்ங்கிறது மட்டும் ஆரம்பித்த இடத்துலையே திரும்பவும் முடியுது. இயக்கம் இருப்பாக இருந்தது, இயக்கம் என்ற நிலைக்கு வரும்போது குளோபல் ஷேப், அதுதான் பரமாணு துகள். அங்கே ஆரம்பித்தது தான் இன்றைக்கு வரைக்கும் பூஜிக்க தகுந்த நிலையில் அந்த இறைநிலையை தன்மாற்றம் அடைந்து வந்திருக்கிறது என்ற உண்மைகளை உணர்ந்தவர்கள் செயல் விளைவு நியதியை உணர்ந்து எல்லா இடத்துலையும் அன்பும் கருணையுமாக வெளிப்படுத்திகிட்டு இருப்பாங்க. அவங்களத்தான் பூஜ்ஜியர்கள்னு சொல்லுவாங்க. இதை ஒரு சிம்பாலிக்காக மகரிஷி சொல்லுவாங்க. எப்போவும் இந்த இறை தத்துவத்தை சொல்லும்போதே, கோவில்களில் சிற்பங்களை பார்த்துருப்பீங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, அந்த பாம்பு மாதிரி வட்ட வடிவத்தில் போட்டிருப்பாங்க. வாய் இருக்கிற இடத்துலையே வால் வந்து முடிகிற மாதிரி. எப்படி நம்ம அந்த பூஜ்ஜியத்தை ஒரு எழுத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னம்னா ஆரம்பித்த இடத்துலே முடியுது. அது மாதிரி அது ஒரு பாம்பு போன்ற உருவத்தில் வாயை திறந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி, வால் அந்த இடத்துல முடிகிற மாதிரி. அதுக்கு தான் இறைவனுக்கு திருவாளவாயான் அப்படிங்கிற ஒரு பேரையும் பக்தி மார்க்கத்தில் கொடுத்துருக்காங்க. திருன்னா தெய்வம், வால் இருக்கிற இடத்துல வாய், ஆரம்பிக்கிற இடத்துல முடிகிறது. தோன்றிய நீ அமருமிடம் சுத்த வெளி தேர்ந்து நெல் என்று ஒரு கவியில் மகரிஷி முடிப்பாங்க. இப்போ அந்த வகையில் நம்ம இங்கே இறைநிலையிலேருந்து வந்தோம். எத்தனையோ மாற்றங்கள் அடைஞ்சாச்சு. இந்த பூஜ்ஜியத்தை போடும்போது புள்ளியை வச்சு ஆரம்பித்தா அப்படியே வளைஞ்சு கொண்டு வந்து திரும்ப அங்கே வந்து சேர்றோம். அதுபோல் இந்த மனிதன் என்று எடுத்துக்கொண்டோம்னா இறைநிலையில் ஆரம்பித்த அந்த பயணமானது மனிதனில் வந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் முடியலை, மீண்டும் அந்த இறைநிலை நோக்கிய பயணம். இப்போ இது பாதி வட்டம்தான் முடிஞ்சிருக்கு. மீதி வட்டத்தை அந்த இறைநிலை இணைப்புக்கு போகணும். அப்போ தான் அது பூஜ்ஜியமாகும்.
பூஜ்ஜியர்களாக ஆவாங்க. இறைநிலை இணைப்புக்கு போகணும். இப்போது தன்னை போல் அது பூஜ்ஜியம்ங்கிறது வந்து மதிப்பில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பூஜ்ஜியத்துக்கு முன்பக்கத்தில் ஒரு ஒன்றுங்கிற நம்பரை போட்டோம்னா அதுக்கு ஒரு மதிப்பு, பின்பக்கத்தில் போட்டோம்னா ஒரு மதிப்பு. அதே போல் இறைநிலையை முன்ன வச்சு தன்னை இந்த மனிதன் அப்படிங்கிற ஒரு நிலையை பின்ன வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கு மதிப்பு ஜாஸ்தி தான். ஆனால் இறைநிலையை பின்னுக்கு தள்ளிட்டு தான் முன்ன தன்முனைப்பு முன்னே வந்துச்சுன்னா அங்கே மதிப்பு இல்லை. ஏன்னா புள்ளி 1 0 அப்படி போட்டோம் அப்படின்னம்னாக்க ரொம்ப குறைவான மதிப்புங்கிறது தான் நமக்கு தெரியும். ஆனால் அதே இது அந்த பூஜ்ஜியத்துக்கு முன்னாடி 1 போட்டுட்டோம் அப்படின்னம்னா அது 10ங்கிற மதிப்பாகுது. 1 0 அப்புறம் நீங்கள் புள்ளி வச்சிங்கனாக்கா அது 10 தான். ஆனால் புள்ளிக்கு பின்பக்கத்தில் இறைநிலையை முன்ன வைக்காமல் தன்முனைப்பை மனிதன்கிறத முன்ன வச்சுக்கிட்டேன் அப்படிங்கும்போது அது மதிப்பில்லை. அதுபோல் அந்த இறைநிலை இணைப்புக்கு போய் அந்த இறை உணர்வாளர்களாக இருப்பவர்களை தான் பூஜிக்க தகுந்தவர்கள், மதிக்க தகுந்தவர்கள், சிறப்பானவர்கள், உயர்ந்தவர்கள், மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு முன் மாதிரியாக திகழ்பவர்கள் என்ற ஒரு கருத்தில் தான் இன்றைக்கு அந்த பூஜ்ஜியம் என்பதையும் பூஜ்ஜியர் என்பதையும் ஒரு உதாரணமாக கட்டி மனிதர்கள் அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மையை வெளியே கொண்டு வரணும்னா அந்த பூஜ்ஜியத்தை போல ஆரம்பித்த இடத்துல முடியக்கூடிய அந்த நிலையை ஒவ்வொருத்தரும் பெறும்போது அது முழுமை பெற்ற வாழ்க்கையாக, முழுமை பேறு என்ற ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்கும்போது தான் அந்த பூஜ்ஜியத்துக்குரிய மதிப்பு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அதே போல் அவர்களுக்கும் உடன் ஈர்ப்பவர்கள் மூலமாக ஒரு மதிப்புணர்வு ஏற்படத்தக்க வகையில் அமையும் என்பதை இன்றைய சிந்தனையில் மகரிஷி நமக்கு உணர்த்துறாங்க. மேலும் சிந்திப்போம், தெளிவு பெறுவோம். வாழ்க வளமுடன்.